வாழ்நாளெல்லாம் கன்னி பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிடம் காளை புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. அமைதி அமைதி, தலைகீழாகத்தான் சம்மரடிக்க போகிறேன். வாட்ஸ் அப் சிஎஸ்கே ஃபேன்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் அர்ஜுன் ராம். எல்லா வருஷமும் இந்த ஐபிஎல் முடியறப்போ பயங்கர சோகமா இருக்குங்க. அது என்னவோ கனத்த ஒரு ஃபீலிங் இதயத்துல. வாழ்க்கையில இன்னும் ஒரு வருஷத்துக்கு என்னடா என்டர்டைன்மெண்ட்டுக்கு பண்றது, இந்த ஆர்சிபி ஃபேன்ஸோடையும் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸோடையும் எப்படா சண்டை போடுறது அப்படின்னு ஒரு ஏக்கமா இருக்கும். நினைச்சேன் திருந்த மாட்டேன்ல, அந்த மாதிரி ஒரு கனத்த ஃபீலிங் இப்போ எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. என்னடா சொல்ற, என்ன சொல்ற, இன்னும் ஐபிஎல் ஆரம்பிக்கல, அதுக்குள்ள எப்படா உனக்கு இந்த ஃபீலிங் அப்படின்னு தானே கேக்குறீங்க. டென்ஷன் ஆகாதீங்க. ஒண்ணு இல்லைங்க, நம்ம அஸ்வின் ப்ரோ யூடியூப் சேனல்ல மஞ்சள் வெயில் மாலையிலே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்க்ளூசிவா சிஎஸ்கே பத்தி பேசிட்டு வராங்க. ராதர் வந்தாங்க. தி சீரிஸ் இஸ் ஓவர். அதனால கொஞ்சம் சேட் ஃபீலிங்கா இருக்கு, வேற எதுவும் இல்ல. பட் அதான லைஃப். ஆரம்பம்னு ஒன்னு இருந்தா முடிவுன்னு ஒன்னு இருக்கும். லைஃப் கோஸ் ஆன். சோ அதனால அதை பத்தி ரொம்ப ஃபீல் பண்ணாம கண்டிப்பா அஸ்வின் ப்ரோ இன்னும் நிறைய கண்டென்ட் சிஎஸ்கே பத்தி பண்ணுவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட லாஸ்ட் எபிசோட் சீசன் ஃபினாலேவை பத்தி இந்த வீடியோல நம்ம பேச போறோம். லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. ஆப்வியஸா அதை பத்தி எல்லாம் பேசும்போது எனக்கு ஒரு சில மெமரிஸ், எனக்கு ஒரு சில ஒபினியன்ஸ் இருக்கு. அதெல்லாம் இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஆமா, இவரு பெரிய வெண்ண வெட்டி, இவர் ஒபினியன் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்க என்ன நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. சிஎஸ்கே பத்தி பேசுறது அப்படின்னா எனக்கு ஒரு தனி ஆனந்தம். அதனால என்னோட அனத்தல் எல்லாம் அள்ளி கொட்ட தான் போறேன். நீங்க அதை பார்க்க தான் போறீங்க. எனிவே, எபிசோட் ஆரம்பத்திலே நச்சின அஸ்வின் ப்ரோ ஆரம்பிச்சாரு. 2020ல டிசாஸ்டர் சீசன் ஃபார் சிஎஸ்கே. 21ல சாம்பியன்ஷிப் அடிச்சாங்க, 22 சரியா பண்ணல, 23 சாம்பியன்ஷிப் அடிச்சாங்க, 24 சரியா பண்ணல, அப்போ 25 நீங்களும் அதான நினைச்சீங்க அப்படின்னு நச்சினு ஒரு சூப்பர்பான ஓபனிங் கொடுத்தாரு. அந்த மாதிரி மட்டும் நடந்தது. அவன ஃபுல்லா மாரியாத்தா மொமெண்ட் தான்டா. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. வேற லெவல் செலிப்ரேஷன் இருக்கும். இந்த வாட்டி 6வது கப் அடிச்சு தலை கையில கொடுத்து, கடைசி 5 வருஷமா எப்படி தலை தோனிக்கு நாங்க சென்ட் ஆஃப் கொடுக்கணும் பூச்சாண்டி காட்டுறோமோ, இந்த வாட்டி 6வது கப்ப கொடுத்து வேற மாதிரி ஒரு சென்ட் ஆஃப் கொடுப்போம். ஆண்டவா, எப்படியாவது இதை மட்டும் எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்துரு. அப்புறம் மூவிங் ஆன் இந்த எபிசோட் 2023 ஃபினாலே, தி கிரேட்டஸ்ட் ஃபைனல் இன் ஐபிஎல் ஹிஸ்டரி. ஓ மை காட், வாட் an எக்ஸ்பீரியன்ஸ்ங்க அந்த மேட்ச். சோ ஃப்ரெஷ் இன் மை மெமரி. 3 நாள் நடந்தது மேட்ச். இந்த எபிசோட்ல எல்லாரும் பேசும்போது தான் சொன்னாங்க, எல்லாருமே the whole world thought குஜராத் டைட்டன்ஸ் அவங்க தான் கண்டிப்பா அடிக்க போறாங்க. 220 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க. சாய் சுதர்ஷன் ஒரு எக்ஸலன்ட் நாக்கு. இதெல்லாம் சேஸ் பண்றது கஷ்டம். பயங்கர ஃபார்ம்ல இருக்காங்க குஜராத் டைட்டன்ஸ். பேக் டு பேக் 2 ஐபிஎல் டைட்டில் அடிக்க போறாங்க அப்படின்னு ஆல்மோஸ்ட் ஹோல் வேர்ல்ட் பிலீவ்டுங்க. பட் ஒரு சிஎஸ்கே ஃபேனா நம்ம எப்படி அதை நம்ப முடியும்? ஒரு சின்ன ஹோப் இருந்தது. கடவுளே வந்து ஸ்கிரிப்ட் எழுதின மாதிரி 20 ஓவர்ஸ்ல 220 சேஸ் பண்றதுனா கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கும். வருண பகவான் கருணை காமிச்சாரு. மழை பெஞ்சுது. 3வது நாளுக்கு போச்சு மேட்ச். 15 ஓவர்ஸ்ல 170 அப்படின்னு ஆஹா பயபுல அடிச்சிருவாங்க போலயா அப்படின்னு ஒரு கான்பிடன்ஸ் வந்தது. சரியான ஸ்டார்ட் பை ருத்ராஜ், டெவன் கான்வே. அப்புறம் வர்றவங்க போறவங்க ஆளுக்கு என் பங்கை எடுத்துக்க மாப்ள அப்படின்னு வச்சு செய்ன்னு செஞ்சாங்க. ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட், தலை தோனி ஃபர்ஸ்ட் பாலே ரன் அடிக்காம அவுட் ஆயிட்டாரு. ஆஹா முடிஞ்சதுடா மேட்ச் அப்படின்னு அந்த கடைசி 2 பாலுங்க. அம்மால இதான்டா சினிமா. வீட்ல அம்மா அப்பா இருக்காங்க, தயவு செஞ்சு கேட்டத பேசாத. அந்த 2 பால் அத பத்தி அவ்வளவு மீம்ஸ், அவ்வளவு ரீல்ஸ், கோடி கணக்கான தடவை நான் பாத்துருப்பேங்க இந்த 2 வருஷத்துல. ஒரு தடவை கூட எனக்கு போர் அடிச்சது இல்ல, அழுத்து போனது இல்ல. இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி மேல ஸ்டோரி இத பத்தி நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த 2 பால் 6 4 அடிச்சதுக்கு அப்புறம் ஐ வென்ட் மேட், ஐ வென்ட் கிரேசி. என் கூட ஒரு 4-5 சிஎஸ்கே பைத்தியம் இருக்கிறானுங்க. எல்லாம் கான்ஃபரன்ஸ் கால்ல வந்துட்டானுங்க. எல்லாம் கத்துறோம், போன்ல பேசவே இல்ல, எல்லாம் கத்திக்கினே இருந்தாங்க ஒரு 10-15 நிமிஷம். தொண்டை கிண்டெல்லாம் போயிடுச்சு. அப்புறம் தான் ஐயோ ஜெயிச்சிட்டோம், ஐயோ இப்படி அப்படின்னு. மை காட், தி கிரேட்டஸ்ட் ஃபீலிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸோட ஈக்குவல் பண்ணோம் பாத்தீங்களா 5 டைட்டில் அடிச்சு, அது தாங்க கிரேட்டஸ்ட் பிராகிங் ரைட். ஓ மை காட், வேற லெவல் ஃபீலிங். இந்த எபிசோட்ல கூட பேசிட்டு இருந்தாங்க, ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி அங்கேயே தங்கி ரயில்வே ஸ்டேஷன்ல தங்கி கவர்மெண்ட் ஆபீஸ்ல படுத்து தூங்கி. சிஎஸ்கே ஃபேன்ஸ் வேர் கிரேசி. அவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க, அவ்வளவு பேக் பண்ணாங்க. லாஸ்ட் 2-3 இயர்ஸா சிஎஸ்கே ஓட சப்போர்ட்டே வேற லெவல்ல இருக்கு. அதுக்கு காரணம் தலையோட லாஸ்ட் இயர், தோனியோட லாஸ்ட் இயர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அஸ்வின் ப்ரோ ஒரு கேள்வி கூட கேட்டாரு, சிஎஸ்கே ஓட ஃபேண்டம் இவ்வளவு கிரேசியா இருக்கு, தலை ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் இது அப்படியே இருக்குமா அப்படின்னு கேட்டாரு. மோஸ்ட் ஆஃப் them were like ஒரு 2-3 வருஷத்துக்கு இருக்குங்க, அதுக்கப்புறம் தலை இல்லனா கஷ்டம் தான் அப்படின்னு எல்லாம் ஃபீல் பண்ணாங்க. நோ 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 நோ, ஐ ஹேவ் டிஃபரண்ட் ஐடியா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தலை தோனி போனோன்னா உங்களுக்கு ஃபேன்ஸே இருக்க மாட்டாங்கடா, எல்லாம் குறைஞ்சிரும்டா அப்படின்னு கான்ல சுத்திட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒன்னு சொல்றேன். ஏன்ட கூட நிறைய பேர் சவால் விடுவாங்க, தோனி மட்டும் இல்லாம இருக்கட்டும் அப்புறம் பாக்குறேன்டா உங்க சிஎஸ்கே ஃபேண்டம் என்ன ஆகுதுன்னு. ஏன்னா காண்டு, பியூர் காண்டு. எந்த கிரவுண்டு போங்க, பெரிய பெரிய கிரவுண்டு எங்க போனாலும் ஃபுல்லா மஞ்சள் சொக்கா போட்டுன்னு சிஎஸ்கே பசங்க ஃபுல்லா இறங்கி செய்யறானுங்க. ஒரு 2 வருஷம் முன்னாடி எல்லாம் ஆர்சிபி கிரவுண்ட்ல சின்னசாமி பெங்களூர்ல சம்பவம் பண்ணிட்டாங்க. டிஜே கத்துறாப்ல ஆர்சிபி அப்படின்னு, ரிப்ளை கிரவுட் கிட்ட இருந்து வருது சிஎஸ்கே அப்படின்னு. அந்த மாதிரி சம்பவம் இந்த மேப் எல்லாம் காமிச்சாங்கன்னா ஃபுல்லா எல்லோவா இருக்கும். அதனால எல்லாருக்கும் காண்டு, தலை தோனி எப்ப வெளியே போவாரு ஃபேண்டம் குறையும் அப்படின்ட்டு. பகல் கனவுலாம் காணாதீங்க, அதெல்லாம் குறையாது. ஏன்னா சிஎஸ்கே இஸ் தோனி, தோனி சிஎஸ்கே. அவர் ஆடாம வேணா ரிட்டையர்ட் ஆகலாம், பட் டக் அவுட்ல அவர் எப்பவுமே இருப்பாரு. he will be some important part of CSK. ஏன்னா சிஎஸ்கே ஓட
தலையே அவர் தான். அதனால ஒரு டக் அவுட்ல ஒரு 5 நிமிஷம் ஒரு மூஞ்சி எங்களுக்கு காமிச்சா கூட அதை வச்சு இந்த ஃபேண்டம் அப்படியே ரீடைன் பண்ணிப்போம். சோ ஹேட்டர்ஸ், நீங்க நினைக்கிறது நடக்காது. அல்ல தோனி will be in CSK forever. Mark my words. அதுல எந்த சேஞ்சும் இருக்க போறது இல்ல. அப்புறம் இந்த ஆல் டைம் 11 பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க இந்த எபிசோட்ல. என்ன பொறுத்தவரையும் CSKல ஆல் டைம் 11 அப்படின்லாம் எடுக்க முடியாதுங்க. ஒரு 20-30 பேர் எடுக்கணும். அவ்வளவு கிரேட்ஸ் இருக்காங்க. என்ன சந்தோஷமா இருந்ததுன்னா எல்லாரோட ஆல் டைம் 11லயும் சுரேஷ் ரெய்னா தான் நம்பர் 3. ஒருத்தர் கூட மாத்தல. சுரேஷ் ரெய்னா in CSK in his prime time he was a different level beastங்க. இப்போ இந்தியாக்கு நம்ம grow up பண்ணும்போது சச்சின் டெண்டுல்கர் எப்படி ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் இந்தியா, அது மாதிரி CSKக்கு ரெய்னா அந்த மாதிரி ஒரு ஃபேக்டரை வந்து ப்ரொவைட் பண்ணாரு. கண்ணுக்குள்ளேயே நிக்குதுங்க. அந்த 2008ல இருந்து 2015 வரையும் சுரேஷ் ரெய்னாவோட பிளே ஸ்டைல், அவரோட கரிஸ்மா வேற லெவல். 2018க்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிக்ளைன் ஆயிடுச்சு அவரோட ஃபார்ம். சின்னத்துல கொஞ்சம் வெயிட் வர போட்டுச்சு, ஃபிட்னஸ் விட்டாப்ல. அந்த 25 பால் 87 ரன், ஓ மை காட், கண்ணுக்குள்ளேயே நிக்குதுங்க அந்த இன்னிங்ஸ்லாம். அண்ட் ஆல்சோ இன்னும் நிறைய லெஜெண்ட்ஸ் இருக்காங்க CSKக்கு. முரளி விஜய் வேற மாதிரிங்க. முரளி விஜய் வந்து he will be in my all time CSK 11. அவரோட பேட்டிங் பாக்குறது கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். அந்த பிக்கப் ஷாட்ல அப்படியே 6 அடிப்பாருங்க, குட் லென்த் பால், அதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். சுப்பிரமணியம் பத்ரிநாத் இப்போ எப்படி இந்தியன் டீம்ல KL ராகுல யூஸ் பண்றாங்க, எல்லா பொசிஷன்லயும் என்ன பண்ண சொன்னாலும் பண்றாரு இல்லையா, அது மாதிரி அப்போ CSKக்கு சுப்பிரமணியம் பத்ரிநாத் 1 டவுன்ல வருவாரு, 6 டவுன்ல வருவாரு, ஃபீல்டிங் பறந்து பறந்து பண்ணுவாரு. ப்ராப்பர் டீம் மேன். ஃபாஃப் டு பிளஸி இன்ஃபேக்ட் CSKக்கு ஆனதுக்கு அப்புறம் தான் ஃபாஃப் டு பிளஸி சவுத் ஆப்பிரிக்காலே வந்து அவரை கேப்டன் ஆகினாங்க. அவருக்கு கன்சிஸ்டன்டா வாய்ப்பு கொடுத்தாங்க. ஃபாஃப் டு பிளஸியும் CSKவோட ஒரு சரியான வாரியருங்க. so many memories of ஃபாஃப் இருக்கு எனக்கு. எஸ்பெஷலி 2021 டைட்டில் அடிக்கும் போதெல்லாம் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். 2018ல அந்த குவாலிஃபயர்ல அகைன்ஸ்ட் SRH சிங்கிள் ஹேண்டரா வின் பண்ணி கொடுத்தாப்ல மனுஷன். ஃபாஃப் RCBக்கு போகும்போதெல்லாம் எனக்கு மனசு வேற லெவல் ஃபீலிங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. பிரேக்கப் ஆன ஃபீலிங் ஆயிடுச்சுன்னா பாத்துக்கோங்க. அப்புறம் இந்த கிரேட்டஸ்ட் லெஜெண்ட் CSKல என்ன பொறுத்த வரைக்கும் ஆல்பி மார்க்கல் செம்ம ஆல்ரவுண்டருங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து போடுவாரு, 6 டவுன்ல வந்து 6 எல்லாம் சும்மா சொட்டி அடிப்பாரு. இப்போ இருக்கிற மாதிரி அந்த இம்பாக்ட் பிளேயர் அதெல்லாம் இப்ப கிடையாது. ப்ராப்பர் ஆல்ரவுண்டர். லோயர் டவுன்ல வந்து அப்படி ஊரின்னு உரிக்கும் போது செம்ம ட்ரீட்டா இருக்கும் பாக்குறதுக்கு. 2012ல விராட் கோலியை உரிச்சாரு பாருங்க ஒரு உரி. தோக்க வேண்டிய மேட்ச் சிங்கிள் ஹேண்டடா வின் பண்ணி கொடுத்தாரு. 12 பால் 43 ரன் அடிக்கணும். 19வது ஓவர் விராட் கோலி போடுறாப்ல 28 ரன் தூக்கி சொருவிட்டாப்ல. அப்புறம் ஷேன் வாட்சன், அவரை நிறைய பேர் வந்து டீம்லயே எடுக்கல ஆல் டைம் 11ல. ஏன்னா ஒரு 3 சீசன் தான் அவர் விளையாண்டாரு. பட் 2018லயும் 2019லயும் அந்த 2 ஃபைனலும் மறக்க முடியாத பெர்ஃபார்மன்ஸ் வாட்சன். 2018ல சிங்கிள் ஹேண்டரா வின் பண்ணி கொடுத்தாரு ஒரு 100 அடிச்சு. 2019ல முட்டியில ரத்தம் சொட்ட ஒரு இன்னிங்ஸ் ஆடினாருங்க. மை ரெஸ்பெக்ட் ஃபார் வாட்சன் இன்க்ரீஸ் மல்டிபிள் ஃபோல்ட்ஸ் அந்த இன்னிங்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம். ஆல்மோஸ்ட் மேட்ச் வின் பண்ணி கொடுத்துட்டாருங்க. லாஸ்ட் ஓவர்ல 4 பாலுக்கு 5 ரன் அடிச்சா வின் அப்படின்ற சிச்சுவேஷன்ல 2வது ரன் ஓடும் போது ரன் அவுட் ஆயிடுவாப்ல. ஆளு கொஞ்சம் பல்கா இருப்பாப்ல, ஓடுறதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ தான். அவர் மட்டும் இருந்திருந்தா 2019 நம்ம வின்னு. கையில 6 கப்பு, மும்பை இந்தியன்ஸ் 4 தான் வச்சிருந்திருப்பாங்க. நீங்களா யாருடா? How do I tell you? டேய் ஷர்துல் தாக்கூர். சரி ஓகே, அது லசித் மலிங்காவோட பிரில்லியன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். வேற மாதிரி ஒரு பாலுங்க. அதுவும் லாஸ்ட் பால் இப்படி பின் பாயிண்ட் அக்யூரசில போட்டாரு ஒரு ஸ்லோயர் யாக்கர். கஷ்டம் தான் நம்ம ஷர்துல் தாக்கூரையும் எதுவும் சொல்ல முடியாது. பட் ஒரு CSK ரசிகனா, ஒரு வெறியனா, கண்ணு முன்னாடி அதெல்லாம் வந்து போகுது. அதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போமா இல்லையா? அப்பப்போ கொஞ்சம் லைட்டா காண்டாவுது, கொஞ்சம் தற்குறி மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா மன்னிச்சிருங்க. அப்புறம் இந்த எபிசோட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஜே சேப்பாக்ல இருக்கக்கூடிய டிஜேவை பத்தி அஸ்வின் ப்ரோ பேசினாரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் தல தோனிக்கு அந்த லப்பர் பந்துல வரக்கூடிய நீ போட்டு வச்ச அந்த பாட்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் எ கிவன் மாதிரி. நான் கூட அது மாதிரி வீடியோ எல்லாம் போட்டேன். இந்த உலகமே அதுக்காக தான் காத்துட்டு இருக்கு. தலை என்ட்ரி இப்போ அந்த சாங் வரணும். அந்த பாட்டுக்கு தலைவன் நடந்து வரும்போது எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. சோ அத பத்தி எல்லாம் பேசினாங்க. அப்படியே ஒரு லைட்டா என்ன பண்ணிட்டாரு, ஒரு அப்ளிகேஷன் போட்டாரு. டேய் நான் வரும்போது என்ன பாட்டா போட போறேன் அப்படின்ற மாதிரி. அது எல்லாரும் ஒரு சாய்ஸ் கொடுத்தாங்க. பட் ஐ ஹேவ் a different choice. ஒருவேளை இந்த வீடியோவை டிஜே சென் ஏதாவது ஒரு மிராக்கிள்ல பாத்துட்டாருன்னா இதை யூஸ் பண்ண நல்லா இருக்கும். என்னன்னா பிரவீன் ப்ரோ என்ன சாங் சஜஸ்ட் பண்ணாருன்னா அண்ணாத்தா ஆடுறார் ஒத்திகோ from அபூர்வ சகோதரர்கள். குட் சாய்ஸ், நல்லா இருக்கும். அப்புறம் பீடாக் வந்து என்ன பாட்டு சொன்னாருன்னா வந்து டாண்டா கால. அப்புறம் வித்யுத் என்ன சொன்னாருன்னா ஹண்டர் வந்துட்டார் பாருடா. அப்புறம் நம்ம ராஜாமணி சார் என்ன சொன்னாருன்னா வாத்தி கமிங் ஒத்து அந்த பாட்டு சூப்பரா இருக்கும் அப்படின்னாரு. அஸ்வின் ப்ரோக்கு என்ன பாட்டு போடலாம்னா தலைவன் வந்து விக்கெட் எடுத்துட்டா வச்சுக்கோங்க. அப்போ நம்மளோட ரஜினிகாந்த் சார் நடிச்ச படம் படிக்காதவன், அதுல சிவாஜி சார் ஒரு பாட்டு பாடுவார். என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள், ஒரு கூட்டி கிளியாகன்னு ஒரு பாட்டு இருக்குங்க. அதுல இந்த லைன் இருக்கு. இமேஜின் பண்ணி போறங்க, அஸ்வின் ப்ரோ விக்கெட் எடுக்கறாப்ல. அப்ப இந்த லைனை எக்ஸாக்ட்டா போட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. வேற லெவலா இருக்கும். சோ இதையும் கொஞ்சம் கன்சிடரேஷன்ல வச்சுக்கோங்க. இவர் பெரிய பிஸ்தா பாதாம் பருப்பு. எனிவே அஸ்வின் ப்ரோ, thank you so much for doing this மஞ்சள் வெயில் மாலையிலே. it was a fantastic show. இது மாதிரி நிறைய சீரிஸ் மாதிரி பண்ணுங்க ப்ரோ. ரொம்ப நல்லா இருக்கு. I had fun watching. thank you so much. எனக்கு CSK பத்தி பேசி கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல சீக்கிரம் உங்களை வந்து சந்திக்கிறேன்.
அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அர்ஜுன் ராம். வட்டாமமே டுர்ரே.